வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சில்லி இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு சில்லி இட்லியோட நீங்கள் ஒரு தயிர் பச்சடி அப்படி இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சில்லி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சில்லி இட்லி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே இட்லி ஊற்றிட்டேன். அதாவது சாயங்காலம் செய்ய போகிறீங்க அப்படின்னா காலையிலேயே இட்லி ஊற்றிடுங்க. இந்த மாதிரி இட்லி முன்னாடியே ஊற்றி வச்சாதான் எண்ணெய் உரியாமல் இருக்கும் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே பிளான் பண்ணனால ஏந்து வாக்கில் இருக்கிற தட்டில் இட்லியை ஊற்றி இந்த மாதிரி 3 இட்லி ஊற்றிருந்தேன். அதை ஒரே மாதிரி ஈக்குவல் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சாதாரண வீட்டில் இட்லி மிஞ்சி போச்சுனாலும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் தீயை அதிகமாக வச்சு பொரிக்க போகிறோம். தீயும் அதிகமாக எரியணும், எண்ணெயும் நல்லா சூட்டில் பொரிக்கிறப்ப தான் உங்களுக்கு எண்ணெய் உறிஞ்சி சொதன்னு ஆகாமல் டக்குன்னு நமக்கு கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எவ்வளோ சட்டி கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. ரொம்ப மொறுன்னு இல்லாமல் மேல் கோட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இதே மாதிரி எல்லா இட்லியுமே வறுத்து எடுத்ததுக்கப்புறமா சில்லி இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு செவக்க விட்டுக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வரமிளகாவை கிள்ளிட்டு அதில் இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துடுங்க. விதையோடு போட்டோம் அப்படின்னா ரொம்ப காரம் அடிக்கும். இந்த மிளகா செவக்கிறப்ப அந்த ஒரு ஃப்ளேவர் சில்லி இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலே செவக்க விட்டுருங்க, கருக்கிடாமல் பார்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே போட்டு பொரிய விட்டுறலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு ஒரு 1/4 குடமிளகாய் சைஸில் இந்த சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். குடமிளகாய் அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதோடையே 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை எடுத்து போட்டிருக்கிறேன் நான். இதோடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத போட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஒரே டயத்துலேயே நம்ம வதக்க போகிறோம். போட்டிருக்கிற வெங்காயம் பொன்னிறமாகணும். போட்டிருக்க இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கணும். அப்படின்னா இந்த வெங்காயத்தில் உப்பு சார்ந்துக்கும். ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு இருக்கிறனால இப்போ செய்கிற மசாலுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ நான் இதுக்கு தந்தூரி மசாலா யூஸ் பண்ண போகிறேன். தந்தூரி மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு மிதமான தீயிலேயே அதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுள்ள தக்காளியை அரைச்சது, அதாவது 1.5 பெங்களூர் தக்காளியை அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஸ் கிடைக்கும். நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப புளிக்கிற டேஸ்ட்டு வரும். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து நல்லா திக்காக தொக்கு மாதிரி வரணும். இது வதங்குறப்பயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் எந்த சாஸுமே ஊற்ற போகிறது கிடையாது. இந்த சர்க்கரை போடுறப்ப அந்த இனிப்பு, புளிப்பு, கார சுவையெல்லாம் நல்லா ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு காட்டும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இட்லிகளை போட்டுட்டு தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு அந்த மசாலாலாம் அதில் ஒட்டுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலர்னதுக்கு அப்புறமா கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எலும்புச்சம்பளம் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இப்பயே பிழிஞ்சுக்கலாம். சில பேர்த்துக்கு தான் பிடிக்கும்னா நீங்கள் கட் பண்ணி சைடில் வச்சுடுங்க. விருப்பப்பட்ட அவங்க சேர்த்துக்குவாங்க. அவ்வளோதான், நம்மளோட சில்லி இட்லி தயாராகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட சில்லி இட்லியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.